ஆசீர்வாதத்தை நாம பார்க்க போறோம். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். அந்த கிருபை ஏன் என் வீட்டுக்கு இதுவரைக்கும் வரல, நான் ஏன் இந்த ஆசீர்வாதங்களை பெறல? நம்முடைய கொம்பு காண்டாமிருகத்துடைய கொம்புக்கு ஒத்ததா இருக்கணும். எதிராளி வந்து விட்டா ஒன்னால இருக்கிற கொம்பை வச்சு கீறி பிளந்து தள்ளுற காண்டாமிருகம் நம்மெல்லாம். ஆனா நம்மள என்ன செய்யறோம்? பிசாசு சோதிச்சுட்டாங்க, சத்ருவுடைய சோதனை அதிகமாயிடுச்சுங்க, ஒரே கவலைங்கன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறான் இல்லையா? கர்த்தர் அதனாலதான் இங்க கொம்புன்னு சொல்லும் பொழுது மான், மாடு, ஆடு அதோடைய கொம்பெல்லாம் சொல்ல, அதெல்லாம் சைட்ல தான் இருக்கும். காண்டாமிருகத்துக்கு எங்க இருக்கும்? மூக்குக்கு முன்னால இருக்கும். முதல்ல அதை வச்சு குத்தி கிழிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் எதிராளிகளை கிழித்தெறிகிற காண்டாமிருகத்தின் கொம்பை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடைய நாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போமா? முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கடைசி வசனம் 15வது வசனத்துல. அப்போ முதிர் வயதுனா எவ்வளவு வருஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்? ஆண்டவர் மனுஷன் வந்து பலத்தின் மிகுதியால், ஆமா என்னுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அது வந்து சராசரி. சராசரினா என்னன்னு தெரியுமா? அதுல மேலையும் இருக்கும் கீழையும் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவால உள்ளதுதான் சராசரி. நிறைய பேரை கீழே தான் பார்த்துருக்கிறோம். சின்ன வயசுல சாகுறவங்க, பாதி வயசுல சாகுறவங்க நிறைய பேரை பார்க்கிறோம். அப்பயே மேல் பக்கம் யாரையும் காணோம். சராசரி 80ன்னா இங்க 30ல சாகுறவங்களை பாக்குறோம், 5ல சாகுறவங்களை பாக்குறோம், 60ல சாகுறவங்களை பாக்குறோம். அப்ப கட்டாயமா 80க்கு மேல இருக்கிறவங்களே நிறைய பார்க்கணுமா இல்லையா? அதுலயும் கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய பார்க்கணுமா இல்லையா? இது சராசரி. ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 6:3 வாசிப்போம். ஆண்டவர் எத்தனை வருஷம் மனுஷனுக்கு போட்டிருக்காரு பாருங்க. அவன் இருக்க போகிற நாட்கள். இத நம்ம மறந்தே போயிட்டதுனால தான் யாரும் அந்த ஏஜ்ல இல்ல. கொஞ்சம் தைரியமாயிக்கோங்க. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது. ஆமென். நீங்கள் முதிர் வயதிலும் இருந்து என்னங்க பண்ண போறேன்? இப்பவே எல்லாருக்கும் கஷ்டம் தந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எதுக்கு அந்த வயசு? எல்லாத்தையும் அனுபவிக்க. அப்படியா? இல்ல. அங்க நீங்க வசனத்தை படிச்சு பாருங்க. சங்கீதம் 92ல படிச்சு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களிலே கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆயுசு நாளை போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து, அட ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க, அவர் அநீதி செய்யாத தேவருங்க, இந்த குடும்பத்துல இந்த அம்மா எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா, அதனாலதான் அவங்க எப்படி வாழ்றாங்க பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்காங்க. இந்த பூமியில எங்க பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், எங்க பார்த்தாலும் அழிவு, நாசம், மோசம். இந்த வீட்டுக்குள்ளார எதுவுமே உள்ள வரல. காரணம் கர்த்தரை உயர்த்துறாங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி வாழணும்னு நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிட்டாலே ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும்னு நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். வியாதி இல்லாம நான் இருக்கணும்னு நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். ஆண்டவரே அந்த ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து கொண்டே போவார். ஆண்டவர் சந்தோஷத்தால என்ன நிரப்பணும்னு நீங்க கெஞ்சவே வேண்டாம். அவர் மற்ற எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? கூட கூடையா கொடுக்கப்படும் இல்லையா? ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே என் வீட்டுல இருக்கிற இந்த கஷ்டம் மாறணும், இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை மாறணும், இந்த பிரச்சனை மாறணும். உங்க பிரச்சனையை சுத்தியே வட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இங்கேயே வட்டம் போட்டுட்டு இருக்கிறதுனால தான் அது பின்னாலேயே நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சு, எதுக்காகப்பா இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த நாள்ல என்ன உயிரோட நீங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வேலைக்காரின்னா உங்களுக்கு எப்படிப்பா பிரயோஜனமா இருக்க முடியும்? என்னுடைய சூழ்நிலையில உமக்கு பிரயோஜனமாய் நான் எப்படி இருக்க முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்த நான் என்ன பேச்சு பேச வேண்டும்? நான் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும்? மற்றவர்களுக்கு நான் எப்படி வார்த்தை
ஓட்டத்தை ஓடுகிறேன், அதிலே உமக்கு பிரயோஜனம் என்ன? என்னை உமக்கு பிரயோஜனம் உள்ள வழியிலே நடத்தும்னு சொல்லி பாருங்க. அப்ப நன்மையும் கிருபையும் எங்க வரும்? தொடரும். அது பின்னால ஓடி வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கும். நீங்க அதை தேடி ஓட வேண்டாம். எனக்கு நன்மையை தாரும், எனக்கு கிருபையை தாரும், உன் கிருபை எனக்கு வேண்டும், இதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். அது ரெண்டு எங்க இருந்து வரும்? ஓடி வந்து உங்களை நீங்க எங்க போனாலும் தொடர்ந்து வரும். ஆமென். உங்களை எங்க போனாலும் தொடர்ந்து வருகிற நன்மையும் கிருபையும் வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரை தொடர வேண்டும். அதான் பிரதர் சொன்னார் முதல் தொடக்கத்துல, அவரை தேடினீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு தானே தன்னை காட்டுவார். அதுக்கு மேல என்னங்க வேணும்? அவருடைய மகிமை நிரம்பிட்டுனா வேற என்ன வேணும்? நாம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்துவோம். சகோதரியை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதை தேடி ஓடி வந்தாயே? நீ முதல்ல உன் தேவனை தேடு. உங்களுக்கு பிரியமா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. மற்றது எங்க வரும்? பின்னால வரும். இன்றைக்கு அதை கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். அருமையான சகோதரிகளே, ரிமோட் இங்கதான் உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில சுவிட்ச் இருக்குது. நீங்க வீட்டார்கிட்ட உங்க நோக்கத்தை எப்படி திணிக்கணுமோ திணிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க நினைச்சது நடக்கணும்னா நடக்க வைக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? அதிகாரம் யாருக்கு வேணா இருக்கலாம், நீங்க யாருக்கு வேணா கீழ்ப்படிஞ்சு இருக்கலாம். ஆனா குடும்பத்துல நீங்க நினைச்சா நடக்குமா நடக்காதா? வீட்டுல கர்த்தர் பின்னால ஓடுற ஓட்டத்தை நீங்க ஆரம்பிச்சு வைப்பீங்களா? நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டா மற்றது பின்னால வரும். இல்லன்னா 2 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 30வது வசனத்துல ஒரு காரியத்தை பாக்குறோம். தாவீது ராஜா என்ன செய்தாராம்? அந்த இடத்துல ஒலிவ மலையை தேடி அந்த ஒலிவ மலையை நோக்கி அதன் சிகரத்தை நோக்கி நடந்து கொண்டு போகிறார் ராஜா. அந்த ராஜா எப்படி நடந்து கொண்டு போகிறாராம்? வாசிப்போம். ராஜாவுக்கு ஏதாவது ஒரு அழகு லட்சணம் அதுல இருக்கா? அவர் எப்படி போறாராம்? முதல்ல என்ன செய்யறாரு? ராஜான்னு உடனே எப்படி ஒரு கம்பீரம் எதிர்பார்ப்போம். ராஜாவுக்கு ஒரு கம்பீரம் இருக்கா இல்லையா? அந்த கம்பீரம் முகத்தை மூடுதான் இருக்குமா? முகத்தை மூடிக்கொண்டு இருக்கிறார். அந்த ராஜாவுடைய செருப்பு சத்தம் கேட்கும் பாருங்க, டக் டக் டக். அவர் அங்க எப்படி போறாரு? வெறுங்காலிலே. அப்போ ராஜா வரும் பொழுது ஒரு கம்பீரம், அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ், ராஜ கலை. ஆனா இவர் எப்படி போகிறார்? அழுது கொண்டு போகிறார். யாரால் இதெல்லாம் நடக்குது? அவருடைய சொந்த மகனால். வீட்டுல நீங்க எவ்வளவுதான் மகிழ்ச்சியா ஆண்டவருக்குள்ளார இருக்கலாம், நீங்க துதிக்கலான்னு வர்றீங்க. ஆனா வீட்டுல சொந்த குடும்பத்தாரால பிரச்சனையா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வேதனை இருதயத்துல? உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். உங்க இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வைக்கிறார். என்ன வேதனை உங்களுக்குள்ளார இருக்கிறது? வீட்டாரால கஷ்டமா? இருதயத்துல வேதனையா? தாவீது ராஜாவா இருக்கலாம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜா. ஆனா சொந்த குடும்பத்தால பிரச்சனை. அவர் அழுது கொண்டு நடக்கிறார். அப்ப என்னாச்சு? அவருடைய மொத்த ஜனமும், அவரோடு கூட இருந்த அவருடைய தேசத்து ஜனங்களும் அவரோடு அழுது கொண்டு போனார்கள். ஒரு தலைவனுக்கு குடும்பத்துல கஷ்டம்னா பாத்தீங்களா, கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் கஷ்டம். அம்மாமாருக்கு வீட்டுல கஷ்டம்னா பாத்தீங்கன்னா முதல்ல பிள்ளைய பார்த்து சனியனே பெசாம இரு அப்படிதானே தாக்கம் முதல்ல அங்க போகும். பிள்ளைகள் அதை கொண்டு போவார்கள். பள்ளிக்கு கொண்டு போறாங்களா, அங்க போய் இப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க யாராவது குறுக்க வந்தா அவனை அடிப்பாங்க. உடனே டீச்சருக்கு கோவம், இப்படியே போகும். அதே மாதிரி வீட்டுல ஐயாமாரை பார்த்து சத்தம் போடுவாங்க. அது அப்படியே அவருடைய அலுவலகத்துக்கு தொடரும், அல்லது அவர் வேலை செய்யற இடத்துக்கு தொடரும். வீட்டுல பெண்கள் அவர்களது எரிச்சலை குடும்பத்தாரிடத்திலே காட்டும் பொழுது அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்களா? அருமையானவர்களே, இந்த தாவீது ராஜாவுக்கு ஏன் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சொந்த மகன், மூத்த மகன் அம்னோன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ராஜா தாவீது ராஜா தப்பு பண்ணாரா? அவருடைய வாழ்க்கையில ராஜா வரும்போது தப்பே பண்ணல. நான் சொல்றேன், தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணாரு? ஒரு விபச்சார பாவத்துக்குள்ளார நுழைஞ்சார். ஒரு தவறான சிந்தனை வீட்டுக்குள்ளார வரும்படிக்கு அவராக போர்க்களத்துக்கு போக வேண்டியவர் போருக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து அவராக அசுத்த இச்சைக்கு இடம் கொடுத்தார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு பிசாசு
இடம் கொடுக்கும் பொழுது அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போகும். ஒரு முறை விபச்சார பாவத்திற்கு தாவீது இடம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேராலே அவருக்கு பிரச்சனை. பட்டயம் அவர் வீட்டை பார்த்து வந்துருச்சு. அருமையான சகோதரிகளே, எத்தனை முறை இச்சைக்கு இடம் கொடுத்து வீட்டுல அசுத்த காட்சிகளும், அதுல என்ன இருக்கு? டிவியில வன்முறை, வேசித்தனம், இது ரெண்டு தவிர வேற ஏதாவது இருக்கா? பொது அறிவு வளர்கிறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இல்லை, நிச்சயமா இல்லை. அந்த பொது அறிவு என்பதே விபச்சாரமும் வன்முறையுமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காட்சிகளை இன்றைக்கு நீங்கள் டிவி நிகழ்ச்சிகளாக நடு கூடத்துல வைத்து வேடிக்கை பார்க்க வீட்டை விட்டு சமாதானம் ஓடிடும், வெளியே ஓடிடும். தாவீது ராஜா அதை செய்தார். வீட்டுக்குள்ளார அசுத்தத்தை கொண்டு வந்து வச்ச உடனே சமாதானம் வீட்டை விட்டு ஓடிடுச்சு. சொந்த பிள்ளையாலேயே அவர் அழுது கொண்டு போனார். உங்களுடைய சொந்த வீட்டார் உங்களுக்கு சத்துருக்குள்ளாய் மாறவும் நீங்கள் வேதனையோடு காட்சி அளிக்கவும் காரணம் உங்க வீட்டுல நடுக்கூடத்துல நீங்க வைத்திருக்கிற அசுத்தம் என்றால் முற்றுப்புள்ளி வையுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்க. கொஞ்ச நேரம் தானே, சிரிப்பு பார்க்கிறேன், வேற எதுவுமே பார்க்க மாட்டேன். சில அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் அதுல ஜோக்கு போடுவாங்க, அதுக்கு பேரு சிரிப்பு. அதனால வீட்டு நிகழ்ச்சி எல்லாம் சிரிப்பா இருக்கும். எல்லாருக்கும் முன்னால உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகள் சிரிப்பாய் சிரிக்க ஆரம்பிக்கும். ஆமருமையானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள், நீங்கள் உள்ளுக்குள் அனுமதிக்கிற இச்சைகள், மோசங்கள், நாசங்கள் தான் உங்க வாழ்க்கைக்கு, உங்க சமாதானத்தை பிடுங்கி போகிற சத்துருக்களாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு தாவீது ராஜா ஒரு முறை இச்சைக்கு அனுமதி தந்ததுனால அவனுடைய சொந்த மகன் மூத்த குமாரனே அதே தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான். தாய் என்ன தப்பு செய்தாலும், தகப்பன் என்ன தப்பு செய்தாலும் அத பிள்ளைகள் 2 மடங்கா செய்வாங்க. உலக நியதி அதுதானே, அப்படித்தானே? அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். அது உலகத்திலேயே தெரிந்த நியதி. ஆகவே பிள்ளை அம்னோன் என்ன செய்தா, அதே விபச்சார பாவத்தை வீட்டுல இருக்கிற சொந்த சகோதரியோட நடத்தித்தார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள் இச்சையை வைக்கிறதுனாலே வெளியே அம்மா அப்பா வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளார சொந்த சகோதரியை கெடுத்து போடும் அவல இங்கதான், இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆமாம், கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற குடும்பங்களில் கூட இது இப்படி நிகழ்கிறது. எவ்வளவு அவலம் பார்த்தீர்களா? எதனால? தாயும் தகப்பனை செபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் அவர்களையும் அறியாமல் வீட்டுக்குள்ளார வேறொரு அசுத்தத்தை வைத்து விடுவதற்கு அனுமதி கொடுக்கிறவர்களா இருக்கிறார். அந்த அனுமதி பிசாசு வீட்டுக்குள்ளார வந்த உடனே உலகம் எதற்குள் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள். 1 யோவான் 5:19 பார்க்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யாரை இந்த பொல்லாங்கன் தொடமாட்டான்? முந்தின வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான். நீங்க தேவனால் பிறந்திருந்தீர்கள் என்றால் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே,